சீப் அண்ட் பெஸ்ட் பொம்மை வாங்கிக்கிறீங்களா? ஐயோ எனக்கு எதுக்குங்க? 50 ரூபாய் தாங்க. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. வீட்டுல குழந்தைங்க யாரும் இல்லையா? வீட்டுல யாரும் இல்ல, நானும் ஆண்டி மட்டும் தான் இருக்கோம். காலையிலே நல்ல கிராக்கி கிடைச்சது. தேங்க்ஸ். கதவு முடிக்குங்க. அம்மா பொண்ணு சூப்பரா இருக்க. இவன் எவனுக்கு கிடைக்கிறாளோ அவன் லக்கி ஃபெலோ. யார்கிட்ட சுரேஷ் இவ்வளவு நேரம் நீ பேசிக்கிட்டு இருந்த? சேல்ஸ் கேள் மேடம். அழகா இருக்காளா? அதனாலதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். என்ன விட அழகா? நீங்க பேர் அழகி. நீங்க எங்க, அவ எங்க? நீங்க தான். என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, இப்ப வரேன் இரு. சுரேஷ் எந்திரி போலாம். எங்க மேடம்? வா சொல்றேன். என்ன சுரேஷ் மறுபடியும் பழைய ட்ரெஸ் போட்டுக்கிட்ட? அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டா ஒரு மாதிரியா இருக்கு மேடம். நீ புதுசா இருக்கணும் தானே வாங்கணும். இனி எப்பவும் பழைய ட்ரெஸ் போடக்கூடாது. முதல்ல போய் புது ட்ரெஸ் போட்டுக்கோ. போடனா? சரிங்க. இப்ப பாரு, நீ ரொம்ப ஸ்மார்ட்டா அழகா இருக்க. நீங்க என்னமோ சொல்றீங்க மேடம். சுரேஷ், இந்த நைட்டில கூட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம். தேங்க்ஸ். ஃப்ரிட்ஜ்ல சோடா இருக்கு, போய் எடுத்துட்டு வா. சரி. சுரேஷ், சீக்கிரமா. இதோ வந்துட்டேன் மேடம். உட்காரு சுரேஷ். Thank you. என்ன பொண்ணு மாதிரி வெக்கப்பட்டு இருக்க? ஃப்ரீயா உட்காரு. சோடா ஊத்து. Come on. குடி. எனக்கு பழக்கம் இல்ல மேடம். குடிச்சு பாரு. இந்தா. இரு சுரேஷ்.
ட்ரிங்க் பண்றதுக்கு முன்னாடி இப்படி கிளாஸோட கிளாஸ டச் பண்ணி cheers சொல்லிக்கணும். இப்ப குடி. எப்படி இருக்கு? மயக்கம் ஒரு மாதிரி இருக்கு. லைன்ல வந்துட்டேன். எங்க போற? இன்னொரு பாட்டில் எடுத்துட்டு வர்றதுக்கு. குட், எடுத்துட்டு வா. தேங்க்யூ. என்ன சுரேஷ் பாக்குறேன்? என்ன அவசரம்? பெட்ரூம்க்கு வா. குயிக்கா வாங்க மேடம். Come on, சுரேஷ். அந்த விதமாக கௌரவர்கள் அரக்கு மாளிகையை எரித்து டேய் உன்னை நான் ஏதாவது சொல்லணும்னா உங்க அப்பா ஒரு ரவுடி உன் சித்தப்பா ஒரு ரவுடி பயமா இருக்குடா உன்னை கும்பிட்டு கேக்குறேன்டா இந்த மாதிரி எல்லாம் வெளியில போய் செய்தா போடா வெளியே போனா பீர் குடிக்கணும்னு தோணும் சார். என்ன கேரக்டர்டா நீ ஒன்ன மாதிரி ஆளு இந்த மாணவ சமுதாயத்துக்கு ஒளி விளக்குடா. My dear students, நாம இப்ப எங்க இருக்கோம்? கிளாஸ் ரூம்ல சார். Silence. நான் கேட்டது நேத்து நாம எங்க நின்னோம் இப்ப எந்த பாடத்துல நின்னோம்னு கேட்டேன். அத சொல்லு. அதான் சார் குந்தி தேவி சூரியனுக்கு லைன் போட்டு கர்ணனை பெத்தாளே. பாப்பா மனச பறி கொடுத்தது குந்தி தேவி, நீ இல்ல. எதுக்கு இப்படி வழியிற? Shut up. இப்ப சொல்லுங்க சூரியன் யாரு? சரத்குமார். டேய் உன்னை போட்டு எரிக்கணும்டா. சினிமா சூரியன் இல்லடா. அனுதினமும் உதயமாகி நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கானே அந்த சூரியன். அவர் கடவுள் சார். எங்க அப்பா தினமும் அவர் கும்பிடுவாரு. ஆஹா சபாஷ். ஐயரோட மகனாச்சே சரியா சொன்னா. வெரி குட். அண்ணா எனக்கு ஒரு டவுட். அண்ணன் தம்பி உறவுமுறை எல்லாம் வீட்டுல இங்க இல்ல. நான் லெக்சரர். பிஹேவ் லைக் எ ஸ்டூடெண்ட். அது இல்ல சார், எனக்கு ஒரு டவுட். எப்ப பார்த்தாலும் உங்க டவுட் தான். கேளு. நீங்க என்னமோ சூரியனை கடவுள் சொல்றீங்க. ஆ, கொஞ்ச நேரத்துல ஜியோகிராபி லெக்சரர் வந்து சூரியனை அக்னிகோளம்னு சொல்லுவாரு. ஆமா. அது சரி, சூரியனு கடவுளா இல்ல அக்னிகோளமா சார்? நாங்க எதை ஃபாலோ பண்றோம் சார்? சொல்லுங்க சார், சொல்லுங்க. Come on, tell me sir. Silence. Silence. சூரியன் கடவுள் மட்டும் இல்ல, அக்னி கோலம் மட்டும் இல்ல, இந்த அண்டவெளியை படைத்த சார் பெல் அடிச்சிட்டாங்க. எனக்கு தெரியும். போறீங்களா? போதான் போறேன். சீக்கிரம் போங்க, எனக்கு வேற வேலை இருக்கு. நீ போ. புத்தகத்தை தூக்கிட்டு நாய்ங்களா வந்துட்டானுங்க கிளாஸ். ராதா, ராதா. காவியம்